ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. செக்ஷன் 159 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பெயில்மெண்ட்டில் தட் இஸ் குட்ஸை வித்தவுட் எனி சார்ஜ் இன்னொருத்தர் பயன்படுத்திக்கிறதுக்காக ஒருத்தர் கொடுத்துருந்தாருன்னா, பெயிலார் கொடுத்துருந்தாருன்னா அதை எப்போ வேணால் அவர் ரிட்டர்ன் வாங்கலாம். அதுக்கு டைம் எதுவும் அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணாத இருக்கும்போது. பட் அப்படி ரிட்டர்ன் கேட்கும்போது அக்ரீட் பீரியடுக்கு முன்னாலேயோ அல்லது அவரோட அந்த பெனிஃபிட்டுக்கு ஃபுல்லாக உபயோகிக்கிறதுக்கு முன்னாலேயோ திருப்பி கேட்டிருந்தால், அவர் திருப்பி அதை அந்த கொடுத்த குட்ஸை அந்த லெண்டார் கேட்டிருந்தாருன்னு சொன்னால், பாரோயர் அதனால் ஏதாவது நஷ்டம் அவருக்கு ஏற்பட்டிருந்தா, பாரோயருக்கு அந்த பெனிஃபிட் அவர் என்ன ரிசீவ் பண்ணாரோ அதை கழிச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை அவருக்கு நஷ்ட ஈடாக இந்த லெண்டார் திருப்பி கொடுக்கணும். இதுதான் செக்ஷன் 159 சொல்லுது. இப்போ இதில் நம்ம டெஃபினட்டாக என்ன பார்க்குறோன்னா, அந்த கிராட்டிடியூடியஸ் லெண்டிங் இருக்கணும். அதாவது அந்த பொருள் இவருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் பீரியட் அக்ரீடுக்கு முன்னால் அவர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் அவர் கேட்குறதுக்கு இருந்தாலும் கூட, இவர் அதோட பயனை யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளேயே ரிட்டர்ன் கேட்டாருன்னால், அந்த பர்சன் ஹூ ரிசீவ்ட் இட், யார் அதை வாங்கியிருக்காரோ யூஸ் பண்ணுறதுக்காக, அவர் அந்த பொருளுக்கு ஏதாவது அதன் மேலே அதை நம்பியோ இல்லை அதன் மேலேயோ ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் செஞ்சுருந்தார்னா, அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு இவர் கேட்குற பீரியடுக்குள்ளே இவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியல அந்த பொருளைன்னா, என்ன நஷ்டம் இவருக்கு ஏற்பட்டதோ அதை அந்த பொருளை இவருக்கு வாடகைக்கு கொடுத்தவர் திருப்பி தரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் சொல்கிறோம், ஒரு பர்சன் அவர் ஒரு ஏணியை இன்னொருத்தருக்கு லென் பண்ணுறாரு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதை நம்பி இவர் பெயிண்டிங் ஒரு ஜாப் எடுத்துக்கிறாரு. அந்த ஏணி எடுத்துகிட்டு அது பெயிண்டெல்லாம் வாங்கி அந்த லென் பண்ணுறவரோட பெர்மிஷனோட பெயிண்ட் பண்ண போகிறாரு. பட் வித்தின் ஒரு 2 டேஸில் இவர் எனக்கு ஏணி திரும்ப வேணும்னு சொன்னால், இவர் அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா, அப்போது இவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அந்த லென் பண்ணவர் இந்த பெயிலிக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் செக்ஷன் 159 சொல்லுது. Bailor's responsibility to bailey, செக்ஷன் 164. இப்போ இந்த பெயிலார் பெயிலிக்கு என்ன வகையான ரெஸ்பான்சிபிள் அல்லது அவருடைய கடமை என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், indemnify for any loss. பெயிலி அந்த பொருளை பத்திரமா பிணை பொருளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய கடமையில் இருக்கார். ஆனால் அப்போ அவருக்கு தெரிய வருது, அந்த பெயிலாருக்கு அந்த பெயில்மெண்ட்டுக்கான எந்த விதமான தகுதியும் இல்லை. அதாவது பொருள் அவருடைய உடைமை அல்ல. அதை திருப்பி பெறுவதற்கோ அல்லது அதை பாதுகாத்துக்கிறதுக்கான டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கோ அல்ல, அந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்டுக்கே அவருக்கு எந்த விதமான உரிமை இல்லை, அவருக்கு அந்த பொருள் மீது எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது பெயிலிக்கு இதனால் ஏதாவது லாஸ் ஏற்பட்டிருந்தால் அந்த லாஸை பெயிலார் திருப்பி கொடுக்கணும். அதை திருப்பி கொடுக்க கடமைப்பட்டவராகிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் கொடுக்குறாரு. அந்த காரை இவர் ஒரு 7 நாள் பயன்படுத்துறதுக்காக அவர்களிடத்துலேருந்து வாங்குறாரு. ஆனால் 4 நாட்களுக்குள்ளாகவே அந்த கார் இவருடைய கொடுத்தவருடைய இல்லை, இது ஒரு திருட்டு காரு அல்ல மற்றவருடைய காரு அப்படின்னு தெரிய வந்தால்
அது இவரிடத்துலேருந்து போலீஸோ அல்லது சட்டமோ திரும்பி வாங்கிட்டு இவர் ஏதாவது ஃபைன் பே பண்ண வேண்டியது இருந்தால் பெய்லி, அந்த பெயிலார் ஒரிஜினல் பிணையம் யார் கொடுத்தாரோ அவர் இவருக்கு அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டெமினிஃபை ஃபார் எனி லாஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெயிலார் அந்த குட்ஸை பெய்லி கிட்ட கொடுத்து பாதுகாக்க சொல்லி கொடுத்துருந்தால் அந்த எத்தனை நாளுக்கு எந்த பீரியடுக்கு கொடுத்துருக்காரோ அந்த பீரியட் முடிவடைவதுக்கு தருணத்தில் அவர் அந்த பெயில்மெண்ட்டை திருப்பி வாங்கிக்கணும். சப்போஸிங் அவர் அந்த குட்ஸை டெலிவரியை வாங்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாருன்னா, திருப்பி அந்த ப்ராப்பர் டைமில் வாங்கிக்கல அப்படின்னா, அதை இன்னும் பத்திரமா பாதுகாக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டேஸுக்கு இவர் செய்ய வேண்டிய செலவுகளை, பெய்லி செய்த செலவுகளை பெயிலார் அவருக்கு திருப்பி கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த டியூட்டி ஆஃப் த பெயிலார் டு ரிசீவ் பேக் த குட்ஸுங்கிற பாயிண்டில் பார்க்குறோம். இப்போ டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 11 என்ன சொல்லுது? எக்ஸ் டெலிவர்ட் இஸ் கார் டு எஸ் ஃபார் 5 days ஃபார் சேஃப் கீப்பிங். ஹவவர் எக்ஸ் டிட் நாட் டேக் பேக் த கார் ஃபார் 1 month. In this case, S can claim the necessary expenses incurred by him for the custody of the car. எக்ஸ் என்பவரிடத்துல 5 நாட்கள் அவருடைய காரை அவருடைய பொருள் அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெயில்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு அதில் கொடுக்குறாரு. ஆனால் எக்ஸ் 1 மாதம் ஆகியும் அந்த பொருளை திரும்பி வாங்கிக்கல. அப்போ அந்த இடத்துல எஸ் அந்த 1 மாத காலத்திற்கு, அதாவது 1 வாரத்திற்கு மேற்பட்ட அதிகமான பீரியடில் அதை பாதுகாக்க அவர் செய்யக்கூடிய அனைத்து வகை செலவுகளும் எக்ஸ் எனப்படுபவர் திருப்பி செலுத்த வேண்டிய கடமைக்கு உட்பட்டவராகிறார். அவர் அந்த பொருளை இவர் எக்ஸ்ட்ரா டேஸ் பிணையத்திற்கு அந்த பெயில்மெண்ட்டுக்கு போட்ட பீரியடுக்கு அப்புறம் எக்ஸஸ் பீரியடுக்காக இவர் என்ன எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணுறாரோ அந்த எக்ஸ்பென்சஸை அவர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கண்டிஷனாக பார்க்குறோம். இது பெயிலார் டு ரிசீவ் பேக் த குட்ஸுங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி. அந்த பெய்லியோடைய டியூட்டிஸ் என்னங்கிறது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டேக் ரீசனபிள் கேர் ஆஃப் த குட்ஸ் பெயில்டு, நோ அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் குட்ஸ், no mixing of bailar's goods with his own, return the goods, to return any extra profit accruing from the goods bailed. இப்போ இந்த 5 ஹெட்டிங்கில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டு டேக் ரீசனபிள் கேர் ஆஃப் த குட்ஸ். எந்த விதமான பெயில்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த பெய்லி அந்த பொருள் அவரிடத்துல ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருட்களை தன்னுடைய பொருளாக இருந்தால் எத்தனை கேர் எடுத்துக்குவாரோ அதே மாதிரி சூழ்நிலையில் அதே மாதிரி அந்த பொருளை பார்க்க கடமைப்பட்டவராகிறார். அந்த குவான்டிட்டியோ குவாலிட்டியோ அதனுடைய வேல்யூலையோ எந்த விதமான ஒரு குறைவும் ஏற்படாத வகையில் அந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கொள்ள கடமைப்பட்டவராகிறாருங்கிறது தான் இந்த பாயிண்டில் நம்ம பார்க்குறோம். இது செக்ஷன் 151 and 152 எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் 12 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள். எக்ஸ் தன்னுடைய ஆபரணங்களை ஒய் இடத்துல பெயில் பண்ணுறாரு. ஒய் இதை அவருடைய லாக்கரில் அவர் வீட்டில் அவரோட சொந்த பொருட்களை பாதுகாத்துக்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ இந்த ஆபரணம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனால தொலைஞ்சு போச்சு அப்படின்னா Y will not be responsible for the loss to X. Y எனப்படுவர் அந்த லாஸுக்கு பொறுப்பாளி ஆக மாட்டார். அதே சமயம் Y எக்ஸு அவர்கிட்ட ஸ்பெஷலாக பேங்க்கில் வைங்க, உங்கள் வீட்டில் வேண்டான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, Y அதை பேங்க்கில் வைக்காமல் இவர் வீட்டில் வச்சுருந்தாருன்னா தென் Y அந்த தொலைந்த ஆபரணங்களுக்கான விலையை கொடுக்க பொறுப்பாளி ஆகிறார். ஸோ அதாவது இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் நடக்கணும். அப்படி இல்லைன்னா தன்னுடைய பொருளை எப்படி பத்திரமா பாதுகாப்பாரோ அப்படி பார்த்துருக்கணும். இது இல்லைன்னு சொல்லும்போது இவர் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் தன்னுடைய பொருளாக பார்த்து கொள்ளப்படும்போது இவருடைய பொருளோடு கூட மற்ற அவருக்கு கொடுத்த பொருளும் ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் தொலைந்து போயிட்டு இல்லை ஏதாவது இதாச்சு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு இவர் பொறுப்பாளி அல்ல. Y will not be responsible for the losses. Example 13. A deposited his goods in B's warehouse. A
அவருடைய குட்ஸை பியினுடைய வேர் ஹவுஸில் வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. திடீர்னு ஃப்ளட்ஸ் ஏற்படும் போது அந்த பகுதி குட்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ பி வந்து அந்த குட்ஸுக்கான டேமேஜுக்கு பொறுப்பாளி ஆக மாட்டார். ஏன்னா இது அன்பிரசிடென்ட் லாஸ். இது வந்து அவர் தவிர்க்க முடியாதது. இயற்கையினுடைய ஒரு சீற்றத்தால் ஏற்படக்கூடிய நட்டத்திற்கு அவர் பொறுப்பாளியாக ஆக முடியாது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் 13 சொல்லுது. இதில் விதிவிலக்கும் இருக்குது, எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பெய்லி when not liable for loss of the thing bailed, செக்ஷன் 154. எந்த விதமான ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் எதுவும் போடலைன்னு சொன்னால் பெய்லி வந்து அந்த நஷ்டத்திற்கு பொறுப்பாளி ஆக முடியாது. அந்த பொருள் எது படுத்தப்பட கொடுத்துருக்கோ அதோட டிஸ்ட்ரக்ஷனுக்கோ அல்லது குவாலிட்டி டிட்ராய்ட் ஆகிறதுக்கோ அதனுடைய பொருளில் மதிப்பு குறையிறதுக்கோ அந்த பொருள் வந்து இழப்பதற்கோ அவர் வந்து உண்மையான ரீசனபிள் கேர், அவர் எடுக்க வேண்டிய அளவு பொறுப்பான ஒரு கேர் எடுத்திருந்தார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் அவர் அந்த லாஸுக்கு பொறுப்பாளி ஆக மாட்டார் அப்படிங்கிறது செக்ஷன் 152 எக்ஸ்பிளைன் பண்ணுது. நாட் டு மேக் இன்கன்சிஸ்டன்ட் யூஸ் ஆஃப் த குட்ஸ், இது வந்து செக்ஷன் 153 அண்ட் 154. அப்போது செக்ஷன் 154 படி அந்த பெய்லி வந்து அந்த பொருட்கள் இவரிடத்துல எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பொருட்களை வந்து பெயில்மெண்ட்டோட கண்டிஷன்ஸ்க்கு தவிர்த்து வேறு ஏதாவதுக்கு பயன்படுத்தினார் அப்படின்னா அதனால் அந்த பொருளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் பண்ண லைபிலிட்டி அவர் ஏற்றுக்க வேண்டியது பொறுப்பாகுது. எக்ஸாம்பிள் 14, ஏ வந்து அவருடைய குதிரையை பிக்கு கொடுக்குறாரு. ஆனால் எதுக்கு கொடுக்குறாருன்னா பியுடைய சொந்த உபயோகத்திற்கு அவர் பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான். பி ஆனால் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃபேமிலி மெம்பர் சி என்பவரிடத்துலையும் அந்த குதிரையை பயன்படுத்த கொடுக்குறாரு. அப்போது சி பயன்படுத்தும் போது அந்த குதிரை வந்து ஆக்சிடென்டலாக விழுது, இன்ஜுரி ஆகிடுது. அப்படி இன்ஜுரி ஆகும்போது பி கண்டிப்பாக அந்த காம்பன்சேஷனை ஏக்கு அந்த குதிரைக்கான நஷ்ட ஈடு வழங்க தான் வேணும், திருப்பி கொடுக்க தான் வேணும். ஏன்னா இதில் வந்து ஏ கொடுத்தது பியுடைய ஓன் ரைடிங்க்கு மட்டும்தான். பி அந்த கண்டிஷன் ஆஃப் த பெயில்மெண்ட்டை விட்டு இன்னொரு நபருக்கு, தன்னுடைய குடும்ப நம்பராக இருந்தாலும் மற்றொரு நபருக்கு கொடுத்ததுனால அந்த இடத்துல வந்து அவர் நஷ்டத்திற்கு பொறுப்பாளி ஆகிறார். எக்ஸாம்பிள் 15, ஏ ஹயர்ஸ் அ ஹவுஸ் இன் கொல்கட்டா ஃப்ரம் பி எக்ஸ்பிரஸ்லி டு மார்ச் டு Varanasi. A rides with due care but marches to Cuttack instead. The horse accidentally falls and is injured. A is liable to make compensation to B for the injury to the horse. A வந்து தன்னுடைய குதிரையை கொல்கட்டாவில் இருக்கிறத பிக்கு கொடுக்குறாரு. எதுக்குன்னா வாரணாசி போகிறதுக்கு மட்டும்தான். ஏ வந்து பத்திரமா தான் அந்த குதிரையை பார்த்துக்கிறாரு. ஆனால் வாரணாசிக்கு போகிறதுக்கு பதில் கட்டாக்குக்கு போகிறாரு. அப்போ அந்த ஹார்ஸ் தவறுதலாக விழுது, இன்ஜுரி ஆகிடுது. ஆனாலும் இவர் எத்தனை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஏ பிக்கு அந்த இன்ஜுரிக்கான நஷ்டத்தை கொடுக்க வேண்டிய கடமைக்கு உட்படுத்தப்படுறார். ஆஸ் பர் செக்ஷன் 153, a contract of bailment is voidable at the option of the bailer if the bailee does not use the goods according to the terms and conditions of bailment. Section 153ல அந்த பெயில்மெண்ட்டோட கண்டிஷன் படி அந்த பெய்லி யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் அந்த பெயிலர் எப்போ வேணால் அதை கேன்சல் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் 16, A lends to B a horse for his own riding. B gives the horse to C for riding. This contract is voidable at the option of A bailer. A வந்து பிக்கு தன்னுடைய குதிரையை பிக்கு மட்டும் பயன்படுத்த கொடுக்குறாரு. ஆனால் பி வந்து சிக்கு கொடுக்கறது தெரியும் போது இவர் தாராளமாக அந்த பெயில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்க இவருக்கு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நாட் டு மிக்ஸ் த குட்ஸ். செக்ஷன் 155, 156 அண்ட் 157. இப்போ இந்த பெய்லிக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குட்ஸ் வந்து தன்னுடைய குட்ஸோட இந்த பெய்லி வந்து மிக்ஸ் பண்ணார் அப்படின்னா அதுவும் அந்த பெய்லரோட
ஒரு ஒப்புதலோட கன்சென்ட்டோட அப்படின்னா 2 பேருக்குமே அது மேலே ப்ரொபோர்ஷனேட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த ரெஸ்பெக்டிவ் மிக்சரில். அவங்கவுங்க பொருளுக்கு அவங்கவுங்க பாதுகாப்புக்கு அவங்கவுங்க பொருளுக்கு அவங்கவுங்க பொறுப்பாளி ஆகிறாங்க. பட் அதே நேரத்தில் பெய்லி வந்து பெய்லாரோட ஒப்புதல் இல்லாமல் தன்னுடைய குட்ஸையும் பெய்லாருடைய குட்ஸையும் மிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த குட்ஸை வந்து செப்பரேட் பண்ணியோ டிவைட் பண்ணியோ அந்த ப்ராப்பர்ட்டி அந்தந்த பார்ட்டிஸ் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது. பட் பெய்லி வந்து அந்த பிரிக்க வேண்டிய ஒரு பொருளுக்காகவோ அல்லது அந்த டிவிஷனுக்காகவோ அல்லது அதனால் ஏற்படக்கூடிய டேமேஜஸ்க்கோ பெய்லாருக்கு லாஸை கொடுக்க வேண்டிய அந்த லாஸ் ஏற்பட்டால் அதுக்கு உரிய தொகையை கொடுக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 156 சொல்லுது. இது எக்ஸாம்பிள் 17. A bails 100 bales of cotton marked with a particular mark to B. B, without A's consent, mixed the 100 bales with other bales of his own bearing a different mark. A is entitled to have his 100 bales returned and B is bound to bear all the expenses incurred in the separation of the bales and any other incidental damages. A வந்து 100 பேல் காட்டனை ஒரு குறி போட்டு பி கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் பி என்ன பண்ணுறாரு, ஏவுடைய ஒப்புதல் இல்லாமல் தன்னுடைய பேல்ஸையும் இந்த 100 பேலையும் கலந்து வச்சிடுறாரு. அப்போது அவருடைய பேல்ஸில் வேறு விதமான குறியீடு இருக்குது. அப்போது ரிட்டர்ன் பண்ண வேண்டிய நேரத்தில் அந்த 100 பேலை பிரிக்கிறதுக்கோ இல்லை அதனால் ஏதாவது டேமேஜஸ் ஏற்பட்டாலோ அதனுடைய எக்ஸ்பென்சஸை ஏ வந்து பியின் இடத்துலேருந்து வசூல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் பார்க்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இஃப் த பெய்லி வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த பெய்லார் mixes the goods of the bailar with his own goods in such a manner that it is impossible to separate the goods bailed from the other goods and to deliver them back, the bailar is entitled to be compensated by the bailee for loss of the goods. Section 157. இப்போ இந்த செக்ஷன் 157 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 18. ஏ வந்து 4500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேரல் ஆஃப் மாவை வந்து பிக்கு பெயில் பண்ணுறாரு. பி ஏவுடைய கன்சென்ட் இல்லாமல் அதனோடு கூட வேறு வகையான ஒரு மாவை 2500 ரூபாய் ஒர்த்துள்ளதை அந்த பேரலில் கலக்கிறாரு. அப்போது பி வந்து ஏக்கு அவருடைய மாவு இப்போ கலப்படம் ஆனதுனால அந்த லாஸை திருப்பி கொடுக்கணும், காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுது. நெக்ஸ்ட் 4th one, return the goods. செக்ஷன் 160 and 161. பெய்லியோட டியூட்டி என்னன்னா, என்ன குட்ஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை அந்த பெய்லாருடைய டைரக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணணும். இல்லைன்னா வித்தவுட் டிமாண்ட் அந்த குட்ஸ் பெயில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைம் எப்போ பெயில்டு ஆச்சோ அது எக்ஸ்பயர் ஆன பின்னாலேயோ இல்லை அதனுடைய பர்பஸ் முடிஞ்ச பின்னாலேயோ இமீடியட்டாக அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது பெய்லியுடைய கடமையாகிறது. அது வந்து செக்ஷன் 160. சப்போஸிங் பெய்லியுடைய தவறுதலால் அந்த குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலை அல்ல டெலிவர் பண்ணலை அல்லது ப்ராப்பர் டைமுக்கு கொடுக்கலை அப்படின்னா அந்த பெய்லாருக்கு அதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அல்ல அந்த பொருளில் என்ன சேதம் ஆகுதோ அல்லது அந்த பொருளில் ஏதாவது மதிப்பு குறைபாடு டிட்ராய்டேஷன் கெட்டு போனாலோ அந்த குறிப்பிட்ட கால அளவுக்கு அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை எல்லாத்தையுமே இந்த பெய்லி அந்த பெய்லாருக்கு ஈடு செய்யணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 161 சொல்லுது. ஸோ எக்ஸாம்பிள் 19 ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் புக் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் டெலிவர்டு புக்ஸ் டு ஒய் டு பி பவுண்ட். எக்ஸ் வந்து புக்ஸை ஒய்க்கு பைண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாரு. ஒய் வந்து அந்த புக்ஸை ஒரு குறிப்பிட்ட காலம் முடியறதுக்குள்ளே கொடுக்குறேங்கிறத ப்ராமிஸ் பண்ணுறாரு. எக்ஸ் அந்த காலத்துக்கு அப்புறம் அந்த புக்கை வந்து திருப்பி தர சொல்லி கேட்குறாரு. ஆனால் ஒய் வந்து அந்த குட்ஸை திருப்பி தர்றதில்லை, ரீசனபிள் டைம் முடிஞ்ச பின்னாலேயும் தர்றதில்லை. அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபயர்னால் எரிஞ்சிருது, ஒய்யுடைய வீடு பற்றிட்டதுனால. இப்போ இந்த இடத்துல ஒய் வந்து எக்ஸுடைய புக்கு
எந்த மதிப்பான புக்ஸு தீக்குனால சேதம் அடைஞ்சதோ அந்த புக்ஸுக்கான லாஸை ஏற்றுக்க வேண்டியது அவருடைய கடமையாகிறதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் அண்ட் அக்ரீஷன் ஃப்ரம் த குட்ஸ், செக்ஷன் 163. பெய்லி வந்து அந்த பெய்லாருக்கு ஒரு தனிப்பட்ட வகையில் எந்த ஒரு கான்ட்ராக்டும் போட்டுக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த கான்ட்ராக்டில் எந்த விதமான வேறு உட்பகுதியும் இல்லைன்னா பெய்லி வந்து பெய்லாருக்கு அந்த குட்ஸ் எது கொடுத்துருந்தாரோ அலாங் வித் இட், அது கூட சேர்ந்து அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த லாபமோ அல்லது ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவருக்கு அதனால் கிடச்சிருந்ததோ அடிஷ்னல் வந்திருந்தாலும் அதையும் சேர்த்து அந்த பெய்லாருக்கு அவர் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 163 சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 20 என்ன சொல்லுதுன்னா, ஏங்கிற ஒரு பி இடத்துல தன்னுடைய மாடை கஸ்டடி கொடுக்குறாரு. அப்போ அந்த மாடு வந்து ஒரு கண்ணுக்குட்டியை கொடுக்குது. அப்போது பிங்கிறவர் அந்த கண்ணுக்குட்டியையும் அந்த மாட்டையும் சேர்ந்து ஏக்கு கொடுக்க பொறுப்பாளி ஆகிறார் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள் 20 எக்ஸ்பிளைன் பண்ணுது. நவ் நெக்ஸ்ட் 6, not to set up adverse title. பெய்லார் உடைய குட்ஸை பெய்லி வச்சிட்ருக்கும்போது அந்த பெய்லாருக்கு தான் சட்டப்படி அந்த பொருட்கள் உரிமையாகுது. இவர் வந்து அந்த தன்னுடைய பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான உரிமையும் அதை பாதுகாக்கக்கூடிய கடமையில் இருக்காரே ஒழிய அந்த பொருளோட உரிமையை தன்னுடையதுங்கிற மாதிரி நம்புகிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. அந்த டைட்டிலுக்கு அந்த பொருளுடைய உரிமையாளருங்கிற மாதிரி எந்த விதமான பாதிப்பையும் அதுக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம்.